அது நமக்கு சரியா இருக்காது சார். NG6 ஆடின உடனே நாம அவங்க பான் G6 ஆடினாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை, நம்ம குயின் எடுத்துக்கலாம். அவங்க NG6க்கு குயின் G6 ஆட்டாங்கன்னா நாம என்ன பண்றது? சரி, குயின் G6 ஆடினாலும் நாம வந்து குயின் G6 ஆடினாலும் அமைதியாடுறா இல்ல வெளில போடா. NG6 குயின் G6 குயின் E7 ஆடலாம் நம்ம. அப்ப குயின் E7 ஆடலாம். நம்ம ஒரு குதிரையை கொடுக்குறோம், அதுக்கு பதிலா ஒரு சிப்பாயையும் யானையும் எடுக்கிறோம். அதை விட சிறப்பான நகர்வு எதுவுமே இருக்க மாதிரி ஸ்டோன்ல விளையாடுங்க. நைட் டு காந்தி 6 விளையாடுங்க, பார்க்கலாம். அடுத்த நகர் விளையாடுங்க சிறப்பு. மாஸ்டர் NC3 அடுத்த நகர்வு சேர்த்து சொல்லுங்க. NC3 மாஸ்டர் பிஷப் C3 குயின் C3 மாஸ்டர். இங்க பாருங்கப்பா, நம்ம நீங்க சொல்ற அந்த ஆய்வு முடிவுல NC3 பிஷப் C3 ஆடுனா நமக்கு எதுவுமே கிடைக்கலையே. ஒரு நைட் ட்ரேட் மட்டும் தானே நடக்குது. NC3 BC3 ஒரு நைட் ட்ரேட், அதுக்கு மேல எதுவும் இல்லையே. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க. பிஷப் B4 ஆடுவோம். பிஷப் B4 ஆடுனா அப்சல்யூட் பின்னை நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறோம். அப்படி அப்சல்யூட் பின்னை நமக்கு சாதகமா பயன்படுத்தும் போது அப்சல்யூட் பின் அவங்க என்ன ஆட முடியும்? BB4க்கு அவங்களால என்ன ஆட முடியும்? அவங்க என்ன விளையாடினாங்கனாலும் அடுத்த நகர்வுல நாம வந்து ஒருவேளை ஒரு பேச்சுக்கு BB4 பான் டு A3 BC3 BC3 NC3 ஆர் QC3 இதுல நமக்கு கண்டிப்பா ஒரு மைனர் வாரியர், ஒரு குதிரையோ ஒரு மந்திரியோ கூடுதலா கிடைக்குது. அதனால BB4 ஆடிடலாமா? நமக்கு கணக்கிட்டதுதான். இப்ப நம்ம BC3 ஆடிட்டா அவங்க அரசியை வச்சு எடுத்தாலும் சரி, மந்திரியை வச்சு எடுத்தாலும் சரி, அடுத்த நகர்வுல நாம அவங்க மந்திரியோ குதிரையோ எடுத்துக்கலாம். அப்ப நாம BC3 ஆடிடுவோம். இப்ப என்ன பண்ணலாம்? இருங்க இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. NC3 ஆடினா சரியா இருக்கு. NC3லயும் தான் நமக்கு ஒரு மந்திரி கூடுதலா கிடைக்குது. குயின் C3லயும் தான் நமக்கு ஒரு மந்திரி கூடுதலா கிடைக்குது. ஆனா நம்ம NC3 ஆடினா என்ன ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு அப்படின்னா, அவங்களால B4 விளையாட முடியும். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? புரிஞ்சுச்சு மாஸ்டர். அப்போ இந்த இடத்துல நாம வந்து குயின் C3 ஆடிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். குயின் C3 விளையாடிட்டோம் அப்படின்னா, குயின் C3 ஆடின உடனே அவங்க எடுத்தாலும் சரி எடுக்கலைன்னாலும் சரி, நம்மளால நம்மளால ஒரு மந்திரி நமக்கு கூடுதலா கிடைச்சிருக்கும். அதனால குயின் C3 விளையாடிடுவோம். குயின் C3 NC3. நானும் அப்படியே இந்த புதிரிலே சேர்ந்துக்கோங்க. அப்படியே இந்த புதிரை கண்டுபிடிங்க, சொல்லுங்க. சிறப்பு. இன்னைக்கு நம்ம இருக்கிற நேரத்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா சாதிக்க முயற்சி பண்ணலாம். எல்லாரும் வேகமா யோசிங்க.
விதிமுறைப்படி யோசிங்க, கண்டுபிடிங்க. ஜெனரல் புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சாலும் சரி, இருக்கிறதுலே சிறப்பான நகர்வு எதுன்னு கண்டுபிடிச்சாலும் சரி, யோசிங்க, விரைவா சொல்லுங்க. அடுத்தடுத்த நகர்வும் சேர்த்து சொல்லுங்க. மாஸ்டர் அடுத்த நகர்வு G8 ஆனா G7 ஆனா செக்மேட் அவங்களுக்கு இல்லனா ஒரு ஆய்வு முடிவு சரி, சிறப்பு ஷானா, ஒண்ணு சரி. இப்ப ஒருவேளை G8 ஆடாம G6 ஆடினா என்ன பண்றீங்க? ரொட்டேட் பண்ணனும். மாஸ்டர் Queen C7 மாஸ்டர் Queen இன்னொரு ஆய்வு முடிவுலயும் அது சொல்லுங்க. Queen C7 மாஸ்டர் Queen C7 King E8 அப்புறம் Queen C8 எல்லா ஆய்வு முடிவுலயும் Queen to C7 சரியாதான் படுது. அதனால Queen to C7 விளையாடிடுங்க. Queen to சிதம்பரம் கிரைஸ்ட் C7. நான் கேட்ட ஆய்வு முடிவை தான் அவங்க கேக்குறாங்க. King G7 King G6 ஆடினா என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன ஆடலாம்? எதுக்கு? வேணாம், அதை விட சிறப்பான நகர்வு இருக்கு பாரு. G7 விளையாடுங்க, சிறப்பு. Queen to Gandhi 7. அங்க ஒரு யானையும் கிடைக்குது. அவங்களால குதிரையை மட்டும்தான் வெட்ட முடியும். அவங்க அடுத்த நகர்வு கேட்கல, குதிரையை மட்டும்தான் வெட்ட முடியும். அப்புறம் Queen to H6 விளையாடினா ஆட்டம் முடிஞ்சிடும். அதுதான் போன செக்மேட் பேட்டர்ன், ஞாபகம் வச்சுக்கோங்க. Queen A1 Master Bishop A3 illegal. Bishop to A6 செக். Bishop to A6 ஆட்டா அரசரால B ரேங்க்கு மட்டும் தான் வர முடியும், B1க்கு மட்டும் தான் வர முடியும். அப்புறம் Queen to B4, Queen to பகத் 4 ஆடினா மீண்டும் ஒரு தாக்குதல். அரசரை நகர்த்தினாலும் சரி, மந்திரி வச்சு தடுத்தாலும் சரி, நம்ம Queen to அரசரை நகர்த்தினா Queen to B2 ஆட்டத்தை முடிச்சிடலாம். மந்திரி வச்சு தடுத்த Queen to Bishop to B3 ஆடினா அந்த மந்திரி எடுத்துடலாம் அரசியை வச்சு. அப்ப திரும்ப அவங்க அரசரை தான் நகர்த்தணும். நகர்த்தின அப்புறம் Queen to G7 ஆட்டத்தை முடிச்சிடலாம். பிஷப் டு நான் சொன்ன ஆய்வு முடிஞ்சு எல்லாருக்கும் புரிஞ்சுதா? பிஷப் டு A3 விளையாடிடுங்க. பிஷப் டு அன்பு அறம் A3. சொன்னதுக்கு அப்புறமும் எவ்வளவு நேரம்டா வேகமா விளையாடுறா? பிஷப் டு A3 சொன்னேன். அதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல மாஸ்டர் பாண்ட் D3 அப்பனா அவங்க கிங்குக்கு செக் அது BB ஆறு மாஸ்டர். மாஸ்டர் பாண்ட் to D3
Master pawn to d3. Master pawn to d3. அது கியூன் செக்கு வடது கியூன் டு தாக்குகள் சொன்ன வடது. நகர்வு கேட்டுதா இல்லையா? கேட்டுச்சு. அப்புறம் எவ்வளவு நேரம் ஆக்கு ஆடுறதுக்கு? அது நான் விளையாடிட்டேன்னு. இப்பதான் காமிக்கிறது. சரி அடுத்தது. பான் டு d3 செக்கு வடது அரிசி வெட்டிடலாம். பான் d3. நீ எதுன்னு விளையாடலடா. நம்ம விளையாட கூடாதுல இந்த பாருங்க. அதை விட சிறப்பான நகர்வு ஏதாவது இருக்கா? எதுவும் இல்லை. அதனால ED3 விளையாடலாம்ப்பா. அதான் சிறப்பான நகர்வு. ED3 செக் அந்த சூட்சமத்துக்கு பேர் செக் ஃபாலோடு பை. சரி அதை நம்ம பார்க்கலாம். ED3 சரியா தான் இருந்தது. ED3 டிஸ்கவர் செக் இருந்துச்சு. ED3 தானே ஆடினீங்க, வேற ஏதாவது ஆடினீங்களா? இங்க E3 தான் வச்சுனே. E3 யாரா சொன்னது? ED3ன்னு ஏப்பா முழு ஆய்வு முடிவையும் ஷான் கூட சொன்னாரேப்பா. அரசு சிப்பாய் வச்சு அந்த சிப்பாய் எடுத்துடலாம், அதுக்கப்புறமா அவங்க அரசு எடுத்துடலாம்னு சொன்னாரேப்பா. கவனிக்கலையா? சரியா புரியல. அதுவும் சரின்னு சொன்னேனே. புரியலன்னா கேளுங்க. புரியல இல்ல சந்தேகமா இருக்கு அந்த நகர்வுனா கேளுங்க, திரும்ப தப்பா ஆடாதீங்க. அடுத்ததை யோசிங்க, கண்டுபிடிங்க. Master rook d1. Rook d1. முழுமையா சொல்லணும். சரியா? Rook d1. Rook e1. Rook e1 queen d1 na. Master rook d1 king h2 queen d1. Bishop f4. அதுக்கப்புறம் king to h2 ஆனா bishop to f4. ஷான் இரு, ஒருத்தர் சொல்லும் போது இன்னொருத்தர் வந்து இடைமறிக்க கூடாது. சாய் தானே முதல்ல சொல்றாங்க. சொல்லுங்க, ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. சாய் சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஷான் சொல்லுங்க. rook to d1 king to h2 rook to e2 queen to e2 bishop to f4. rook d1 king h2 king h2 க்கு பிறகு rook e2 இல்லையா? rook to e2 rook to e2 க்கு பிறகு அவங்க அரசியை வச்சு எடுப்பாங்க. எடுத்த பிறகு பிஷப் f4 சொல்றீங்க இல்லையா? அதானே சொல்றீங்க? எஸ் மாஸ்டர். மாஸ்டர் rook to d1 சரி, அதுக்கப்புறம் rook to d2 வரும். அது வரைக்கும் கேட்டாங்கன்னா பார்க்கலாம். இப்ப முதல் நகர்வு rook to d1 சரிதான், விளையாடிடுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. சரிவா புரியுதா? சொல்லுங்க. அப்படியே இதுல புதிர்ல பண்ணுங்க நீங்களும் நிதின். அதுதான் வெட்டிடுங்க. நம்ம அது கணக்கிட்ட ஆய்வுதான். இப்ப அடுத்த நகர்வும் சரிதான். பிஷப் டு ஃபேஷன் விளையாடுங்க. சிறப்பு. அந்த நகரும் நான் சொன்னேன். ஷான் நல்லா கவனிச்சிருக்கீங்க, மகிழ்ச்சி. சிறப்பு. அதான் விளையாடுங்க. சிறப்பு. அவ்வளவு தூரம் கேட்டா பாக்கலாம்னு சொன்னோம், கேட்டாங்க. சரியா சொல்லிட்டீங்க, மகிழ்ச்சி. அது இந்த இடத்துல பொருத்தமா இருக்காது சாய். ஏன்னா இருங்க, அது நம்ம சரியா ஒரு தடவை பாணி இப்போ டபுள் அட்டாக் தானா? டபுள் அட்டாக் தான். விளையாடிடலாம். 2 பாதுகாப்பு இருக்கு, 2 தாக்குதல் தான் இருக்கு. ஆடு. சரி, அடுத்த நகர்வும் சேர்த்து கண்டுபிடி. pawn to c6 விளையாடுங்க. சிறப்பு. அதான் அரசருக்கு ஒரு தாக்குதல் வருது. நம்ம டபுள் அட்டாக் ரீடைன் பண்றதுக்காக கவுண்டர் அட்டாக் பண்றோம் பிஷப்புக்கு. விளையாடுங்க. சிறப்பு.
மாஸ்டர் RA5 நல்லா பாருங்க யார் ஆடணும்ன்றத முதல்ல நல்லா பாருங்க. அதுக்கப்புறம் இறுதியா விளையாடப்பட்ட நீங்க நேர்ல விளையாடும் போது நீங்க தான் அந்த இறுதியா விளையாடப்பட்ட நகர்வை பார்த்து கவனமா பாக்குறீங்க. அதை கவனிக்காம ஏதாவது ஆடினீங்கன்னா அது சட்டப்படி அங்கீகரிக்கப்படாத நகர்வா இல்லீகலா ஆயிடுது. இந்த இடத்துல உங்களுக்கு ஹைலைட் பண்ணியே காமிச்சிருக்காங்க. ஹைலைட் பண்றது அப்படிங்கறது எப்படி சொல்லணும்னா, ஹைலைட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அவங்க ஏற்கனவே இப்ப இந்த சதுரங்க பலகையில H7 ஸ்கொயர் H7 அந்த சதுரம் H7 அந்த சதுரத்துல இருந்துதான் அந்த யானை A7 சதுரத்துல இருந்துதான் அந்த யானை A6க்கு வந்திருக்கு. அப்ப A7 சதுரத்தை ஏற்கனவே அது டார்க் பிரவுன்ல இருக்கு. அத ஷேட் பண்ணி ஒரு 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 ஷேடட் கலர் மாதிரி ஷேட் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அததான் நம்ம ஒரு எல்லோ கலர்ல லேசா மாறின மாதிரி இருக்குல்ல, அததான் நம்ம ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அப்போ இறுதியா விளையாடப்பட்ட நகர்வை நீங்க எளிதா பார்க்கணும், நல்லா கவனிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதை ஹைலைட் பண்ணியும் காமிச்சிருக்காங்க. அதுதான் லாஸ்ட் பிளேட் மூவ். அத கவனமா பார்த்துட்டு அதுக்கு பொருத்தமான அடுத்த நகர்வை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இங்க நம்ம பொறுமையா ஒரு நிமிஷம் நம்ம பொறுமையா பண்ணும்போது பிரச்சனை இல்ல. நம்ம 3 நிமிட சாதனை 5 நிமிட சாதனை அதுலலாம் நம்ம புதிர வேகமா பண்ணும்போது இந்த இடத்துல ஒயிட் டு பிளே பிளாக் டு பிளேன்றதெல்லாம் நம்ம தனியா படிச்சுட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி நான் உங்களுக்கு நீங்க புதிருக்கான போட்டிகளுக்கு போகும்போது அந்த புதிர்ல இந்த புதிரோட தலைப்பு என்னவா வரும்னு நான் சொல்லுவேன்ல, இந்த புதிருக்கான தலைப்பு என்னவா இருக்குன்னு நான் சொல்லுவேன்ல, அந்த மாதிரியும் நம்ம பொருத்தமானதா இருக்கிற மாதிரி இருக்கும்போது நான் உங்களுக்கு அப்ப செக்மேட் இன் 3 மூவ்ஸ் டபுள் அட்டாக் அந்த மாதிரி வரும். இப்ப இந்த இடத்துல யோசிச்சு சொல்லுங்க. Queen to F8 king to A7 king to B8. சிறப்பு, விளையாடிடுங்க. அதான் முழு ஆய்வோட முடிவும் அதுதான். இந்த புதிரோட தலைப்பு செக்மேட் வித்தின் 2 மூவ்ஸ்னு வரும். குயின் டு பகத் பாரதிதாசன் B8 பாரதி B8 இதுக்கு மேல பீன்றதை எப்படி தெளிவா சொல்றது? டேக் அப்புறம் வருதா? நீ சொல்ற மாதிரி சொல்லணும்னா அப்படிதான். ஆடு தப்பாவே ஆடு. இன்னும் ஒரே ஒரு தப்பு தான் இருக்கு, அதையும் தப்பா பண்ற, அப்புறம் அடுத்தது போயிடலாம். என்னடா செக்மேட் இன் 2 மூவ்ஸ்னு சொன்ன, நீ சொல்றத நீ என்ன காப்பி பேஸ்ட் பண்றியா? நீ அப்படியே நாங்க சொல்றத கேட்டு ஆடவா விளையாடவா இருக்க? நீ யோசிடா. செக்மேட் வித் இன் 2 மூவ்ஸ் எங்க ஆடினா வரும்ன்றத நீ யோசிடா. நாங்க தப்பா சொன்னா கூட அது தப்பு அப்படின்னு நீ யோசி. அங்க ஆனா எப்படி செக்மேட் வரும்? ஷான் ஒரு தடவை சொன்னா, நான் ஒரு தடவை சொன்னேன், அப்புறம் புதிரோட தலைப்பு சொன்னேன் செக்மேட் வித் இன் 2 மூவ்ஸ்னு. அங்க ஆனா எப்படி அது செக்மேட்டா இருக்கும் அப்படின்னு நீ யோசி. அடுத்ததை கண்டுபிடிங்க. அதை திரும்ப நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்ன நகர்வுன்னு முழுசா தெளிவா பார்த்தாச்சு. அது பார்க்கணுமா? உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? சரி, அது ஞாபகம் வச்சுக்க. அடுத்த புதிருக்கு போலாம். Rook to E8 king to E8 checkmate. Master Rook to E8 Rook to E8 king to E8 checkmate. Rook to E8க்கு அவங்க யானையை வச்சுதான் எடுக்கணும், அது செக்மேட் இல்ல. Rook to E8 ஆனா சரிதான். Rook E8 Rook to E8 Rook to E8 அதுக்கப்புறமா நம்ம அவங்க யானை எடுத்துட்டு அவங்க நைட் டு C8 ஆனா நம்ம அவங்க நைட் வெட்டிடலாம் செக்மேட். அந்த ஆய்வுல அது சரி விளையாடி. Rook to E8 Queen to E8 விளையாடுங்க. சிறப்பு. அடுத்த நகர். அவங்க குயினை வெட்ட கூடாது. அவங்க வேரியேஷன் லேசா மாறுது. இப்ப யோசிங்க, யோசிச்சுட்டு சொல்லுங்க.
queen to e4 queen to e4 மாஸ்டர் மிக சிறப்பு. விளையாடுங்க. queen to e4 விளையாடினா இருமுனை தாக்குதல், டபுள் அட்டாக் ஃபார் த நைட் அண்ட் த Hello, sir. சொல்லுங்க Master. சொல்லுங்க Master, when can I get my next chance, Master, to play? No, actually, it's not about who's going to play over here. We are doing, we all will do the puzzles together. And as he's having the cell phone alone, let him do the puzzles and I will let him know. Okay, Master, the thing is, how am I supposed to do the puzzles, Master? அவர் பண்ண வேணாங்க, அவர் பண்ண வேணாம். அவர் புதிர் இப்ப சேர்ந்துதான் he is doing puzzles along with us. Let him do that and I will let him know on what to do next. Okay, Master. If any doubts, I'll tell you, Master. Yeah, sure. அடுத்த புதிர் queen to h1 queen to happy one checkmate விளையாடுங்க. சிறப்பு. சிங்கிள் ரேங்க் மேட்ச். விளையாடுங்க. சிறப்பு. சிங்கிள் ரேங்க் மேட்ச். விளையாடுங்க. சிறப்பு. சிங்கிள் ரேங்க் மேட்ச். விளையாடுங்க. சிங்கிள் ரேங்க் மேட்ச். விளையாடுங்க. மாசி என்ன queen to 8 அடுத்த நகர்வு சேர்த்து சொல்லணுமா? queen to 8 king to d7 queen to 8 to c6 king to b8 சாய் மியூட்ல இருக்கு பாரு, அன்மியூட் பண்ணிக்க. நகர்வை சேர்ந்து கண்டுபிடி. லேக்கா எப்ப முதல் நகர்வு queen to a8 ஆமா சார். அப்புறம் king to d7 அப்புறம் queen to b7 அப்புறம் king to e6 ஆடுவாங்க. நம்ம அப்புறம் நமக்கு எதுவும் இல்லையே. இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. நம்ம chess.com-ஓட எக்ஸ்பர்ட்ஸ் லாகின் ரேட்டிங்கை தாண்டிட்டோம், இன்டர்நேஷனல் மாஸ்டர்ஸ் ரேட்டிங்கை நெருங்குறோம். அதனால அப்படிதான் இருக்கும். யோசிங்க. நான் ஒண்ணு சொல்றேன்ப்பா. queen to a6 queen to a6க்கு அதான் நானு queen to a6க்கு ஒருவேளை king g8 போனா king to b8 போனா நாம queen to b5 விளையாடி b6 விளையாடிட்டு அப்புறமா நாம சரி இருங்க நான் சொல்றேன். queen to a6 king g8 king b8 queen to b5 கிங் நகர்த்தினதுக்கு பிறகு டபுள் அட்டாக் அண்ட் பிஷப் கேம். இன்னொன்னு queen to a6 king to c7 queen to b6 திரும்ப எங்க கிங்க மூவ் பண்ணாலும் queen to b5 ஆடி திரும்பவும் டபுள் அட்டாக் அண்ட் பிஷப் கேம். இன்னொரு வேரியேஷன் queen to a6 king to d7 queen to b5 திரும்பவும் நகர்த்தின பிறகு பிஷப் கேம். ஆனா இன்னும் ஒரே ஒரு அனாலிசிஸ்ல மட்டும்தான், ஒரே ஒரு ஆய்வுல தான் எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. queen to a6 king to c7 queen to b6
குயின் டு B6க்கு திரும்ப கிங் டு C8 ஆடிட்டா என்ன பண்றதுன்றதுதான். ஆனா இங்க அதை விட சிறப்பா எதுவும் இருக்க மாதிரி தெரியல. அதனால குயின் டு A6 விளையாடுங்க. நம்ம பார்த்த முதல் ஆய்வே விளையாடிடலாம். குயின் டு பகத் 6 B6 பீடா மாஸ்டர் டியா சொல்றீங்க, டி ஃபார் டாகா சொல்றீங்க? பகத் பாரதிதாசன் பி பாரதியார் அல்ல வர முதல் எழுத்துல இருக்கிற B6. நம்ம பார்த்த ஆய்வோட மூணாவது டபுள் அட்டாக் அண்ட் பிஷப் கெயின். கேக்கல. அடுத்த புதிர் G4. அடுத்த நகர்வு E8 ஆனா அவங்க நைட் எடுத்துக்கலாம். மாஸ்டர் rook h7. அடுத்த நகர்வு king queen f6. மாஸ்டர் queen e7 ஆடுவாங்க. நம்ம வந்து queen e7 ஆடுனா checkmate. சரி, queen e7 ஆடினா நம்ம அவங்க அரசியே எடுத்துக்கலாம். செக்மேட் வராது, 8th ரேங்க்குக்கு போக முடியும். அதுக்கு அப்புறமா வேணா queen c7 ஆடி முடிக்கலாம். ஒருவேளை rook f7 ஆடிட்டாங்கன்னா அந்த யானையும் நம்ம எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதுவே இப்ப நம்ம queen g4 ஆடணும்னா அவங்க நைட்டை வச்சு அந்த செக்கை டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா அப்ப எடுத்தா நைட்டு மட்டும் தான் கிடைக்குது. ஒரு நைட் கெயின் மட்டும் தான் இருக்கு. queen e6 ஆடினா நைட் கெயின் மட்டும் தான் இருக்கு. ஆனா rook h7 விளையாடுனா செக்மேட் வரதுக்கே வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம rook h7 விளையாடிடுவோம். rook to happy 7. நம்ம பார்த்த எல்லா ஆய்வோட முடிவு தான் அதுக்கு அப்புறமா வர்றது. புரிஞ்சிருந்தா சந்தோஷம், இல்லைன்னா திரும்ப அடுத்த புதிர்கள்ல பார்க்கலாம். அடுத்த நகர்வும் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்லிருக்கோம்ல. நம்ம பிஷப் g5 ஆனா அவங்க q வச்சு வெட்டிறாங்க. அதனால அது வேணாம். இப்போ முதல் நகர்ல அது வேணாம். queen to f5 பார்க்கலாம். queen to f5 அப்புறம் இன்னொரு பிரச்சனையும் இருக்குப்பா. என்னன்னா queen to f5 ஆடின உடனே அவங்க கிங் e7 மட்டும்தான் ஆட முடியும். கிங் e7 ஆடின உடனே நமக்கு ஒரு டிஸ்கவர்டு செக் ஃப்ரம் த பிஷப் வருது. c8ல இருக்க பிஷப்பால ஒரு டிஸ்கவர்டு செக் டு அவர் குவீன் வருது. அப்ப என்ன பண்றது? நமக்கு அந்த செக்மேட் த்ரெட்டும் இருக்கு, அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் தான். நமக்கு இது இப்ப நம்ம விளையாடிட்டு இருக்க சூழல்ல இருந்தோம், வெள்ளையில விளையாடிட்டு இருக்க சூழல்ல இருக்கோம்னா நம்ம கழுத்து மேல கத்தி இருக்கிறதா கணக்கு தான். கில்லட்டின் ஓவர் தி நெக் அப்படிங்கிறது தான் இந்த சிச்சுவேஷன். அதுதான் இந்த பொசிஷனுக்கான கோட்டு. அதுதான் கில்லட்டின்ன்றது பிரான்ஸ் நாடுகள்ல இருந்த ஒரு, இப்ப நம்ம ஊர்ல தூக்கு தண்டனை இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு கருவி. அது தவறு செய்த அவங்களை தண்டிக்கிறதுக்கான ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்பட்டது. பிரான்ஸ் புரட்சி போது கூட மக்களுக்கு சாப்பாடு எல்லாம் இல்லாம இருந்துச்சு. அப்ப வந்து பிரான்ஸ் லூயி மன்னரோட மனைவி வந்து கேக், பிரெட் இல்லைன்னா என்ன, கேக் சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் பிடிச்சி புரட்சியாளர்கள் கழுத்தை நெரிச்சு விட்டாங்க. இந்த கில்லட்டினை வச்சுதான் பண்ணாங்க.
இந்த பொசிஷன் அந்த மாதிரி தான். கெல்லட்டின் ஓவர் அவர் ஹெட்ன்றது தான் இந்த பொசிஷனோட ஒரு பொசிஷனல் ஸ்டடி ஓவர் த போர்டு. அதுதான். ஏன்னா நமக்கு ஒரு செக்மேட் இருக்கு குயின் h1ல. அப்ப நீங்க மியூட் பண்ணி வச்சிருக்கீங்க. இல்ல இல்ல இல்ல, நான் மியூட் பண்ணி வச்சிருந்தா எப்படி நான் பேசுறது உங்களுக்கு கேட்கும்? இல்ல நான் சொன்னது உங்களுக்கு எப்படி கேட்கும்? அத கேட்டு தான் பதில் சொல்றேன். பாட்டு பண்ண மூட்ல இருக்கு. மூட்ல ஒருவேளை அந்த மாதிரி காமிக்கலாம்ப்பா. மத்தவங்க வேற யாராவது நீங்க பாத்திருப்பீங்க. அப்படி இல்ல, இதுல குயின் f5க்கு வரும். குயின் f5 அடுத்த நகர்வு என்னது இருக்குது? குயின் f5. சரி இப்படி பண்ணலாமா? குயின் f5 அப்ப கிங் e7 மட்டும் தான் போக முடியும். cd6 ஆடுவோம். cd6 ஆடுனா திரும்பவும் கிங்குக்கு ஒரு செக். அப்ப cd6 ஆடும்போது cd6 சரி cd6க்கு அவங்களும் cd6 ஆடுறாங்க. அதுக்கப்புறம் எதுவும் இல்லையே. சரி முதல் நகர்வு சரி இன்னும் ஒரு நிமிடம் யோசிப்போம். அதுக்கு மேல இந்த புதிருக்கு நம்ம நேரம் எடுத்துக்க வேணாம். அடுத்தது லேக்காதுல பண்ணலாம். அடுத்தது காரணமா தான் சொல்றேன். அடுத்தது லேக்காதுல பண்ணலாம். அதுக்கு அடுத்தது உங்களுதுல பண்ணலாம். உங்களுதுல ஒரு சின்ன தொய்வு இருக்குப்பா. அப்ப அது நகர்வு தெரிய மாட்டேங்குது. நகர்வு அதாவது எப்படி லாக் இருக்குப்பா. அதனாலதான் சொன்னேன். அது சரி பண்ணிட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவங்களோட லாஸ்ட் பிளேட் மூவ் எங்களுக்கு ஒரு சில நொடிகள் கழிச்சுதான் காமிக்குது. ஹைலைட்டட் லாஸ்ட் பிளேட் மூவ் உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல சொல்றேன் காமிக்குது. ஏற்கனவே இருந்த இடத்துக்கு நம்ம எல்லாத்தையும் கணக்கு பண்ணதுக்கு பிறகு பார்த்தா அந்த நகர்வு வருது. அப்புறம் அங்க இருந்து திரும்ப அந்த ஹைலைட்டட் மூவ்ல இருந்து கனெக்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அதே மாதிரி ஒரு நகர்வு ஆனதுக்கு அப்புறம் அடுத்த நகர்வு அங்க வர்றது கொஞ்சம் நேரம் எடுக்குது. அதனால நீங்க ஊர்ல இருந்து வந்த பிறகு இந்த இணைப்பு சரியான இதா இருக்கிற மாதிரி இருக்கிறது. இன்னும் வேகமான இணைப்புக்கு நீங்க மாத்தினதுக்கு பிறகு அப்ப நம்ம உங்கள்கிட்டயும் தொடர்ச்சியா பண்ணலாம். சரி விளையாடுங்க. இங்க அதை விட சிறப்பான நகர்வு எதுவும் தோணல. விளையாடுங்க. குயின் டு f5 விளையாடுங்க பாப்போம். குயின் டு ஃபேஷன் 5. ஆடிடு ஆசிஷ் பாத்துக்கலாம். விளையாடு குயின் f5. நம்ம இருக்கிறதே சிறப்பான நகர்வு ஒரு பக்கம் தான்ப்பா கணக்கிட முடியும். இல்ல அதுதான் அது அதாவது எப்படின்னா நம்ம ரொம்ப நம்ம அதிக ரேட்டிங் போற மாதிரி இருக்கும்போது புதிரோட பொருட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இருக்கிறதுலயே அவங்களுக்கு சிறப்பான நகர்வு என்னவோ அதை ஆட மாட்டாங்க. நம்ம பக்கத்துல நம்ம வெள்ளையில விளையாடனா நமக்கு இருக்கிறதுலயே சிறப்பான நகர்வு என்னவோ அதை கணக்கிட்டு ஆடுற வேண்டியதான். கருப்புல விளையாடுனா அப்படி அது சிறப்பான நகர் என்னவோ அதை ஆடிட வேண்டியதான். வேற வழி இல்ல. பிஷப் டு g5. பிஷப் டு g5 தான் நம்ம போன தடவையும் கணக்கிட்டோம்ல. அது சரியாதான் இருக்கும். பிஷப் g5 ஆடிடலாம். டபுள் அட்டாக் அண்ட் குயின் கேம். குயினை வெட்டி அந்த செக்மேட் த்ரெட்டையும் எலிமினேட் பண்ணிடுவோம். விளையாடுங்க சிறப்பு. அங்க செக்மேட் இருக்கான்னு பாருங்க. அதுதான் நம்ம அப்ப மிஸ் பண்ணிருக்கோம். குயின் எடுக்காம செக்மேட் இருக்கா என்ன?
தெரியல பாக்கலாம். பார்க்கலாம் வைங்க. பிஷப் G5. அப்போ விளையாடுங்க. இதுல இது வந்து இல்லம்மா குயினை வெட்டன் இது இதுல போன இது நமக்கு தப்பு எல்லாம் கிடையாது சரியா. செக் வச்சுட்டு ஏன் இன்னும் ஒரு 2 நகர் பின்னாடி போங்க. சொல்றேன் பின்னாடி போ. மாஸ்டர் இப்போ திரும்பி என்னோட பண்ணுமா? இல்ல அந்த புதிர்லயே திரும்ப போங்க. அதுலயே பின்னாடி. அதுலயா? மம்மி இந்த பேக் சைடு தெரிய மாட்டேங்குது. இல்ல அந்த குயின் செக் வச்சுட்டு குயின் கெயின் ஏன் சரின்னு ஒரு தடவை பார்க்கலாம். நம்ம குயினுக்கு அட்டாக் இருக்கா, நம்ம அவங்க குயின் எடுத்தா அவங்க நம்ம குயின் எடுத்துருவாங்கன்றது இருக்கா. ஏப்ரல் 24 ஓட ஓபன் 24 கிடையாது. இல்லதானா இருக்கும். பிளேக்கிங் மாஸ்டர் அனலைஸ் பண்ணுமா? அனாலிசிஸும் கொடுக்கலாம், ப்ளே கொடுக்கலாம், எதுனாலும் கொடுங்க. ப்ளே நான் பண்ணிட்டேன், அனலைஸ் பண்ணு. அனலைஸ் பண்ணலாம். என்ஜின் மூவ்ஸ் நம்ம பார்க்கலாம். விளையாடுங்க. சரி அடுத்த நகர்வு செக்கு. ஆமாப்பா இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்த நான் சொன்னேனேப்பா, அதை நீங்களும் மறந்துட்டீங்க, நானும் திரும்ப மறந்துட்டேன். அடுத்த நகர்வுலயே அவங்க டிஸ்கவர்டு செக் எல்லாம் சொன்னேனேப்பா. டிஸ்கவர்டு செக் டு ஒரு குயின், கிங்க நகர்த்தின உடனே டிஸ்கவர்டு செக் டு ஒரு குயின் எல்லாம் வருதுன்னு சொன்னேனே. அதனாலதான் குயின் G6 செக் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க அரசை எடுக்கிறது. சரி நான் ஏற்கனவே சொன்னது மறந்துட்டாலும் நீங்க ஒழுங்கா கவனிச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை சொல்லலாம். அப்ப அதனாலதான் குயினை எடுக்கிறது சரிதான். ஆனா நம்ம குயினுக்கு டிஸ்கவர்டு அட்டாக் டு ஒரு குயின் இருக்கு கிங்க நகர்த்தணும்னு சொன்னல, அதை நம்ம பார்க்கணும்ல. அதனாலதான் குயின் G6 வைக்கும் போது ஒரு இன்டர்மீடியட் செக், நம்ம அரசியை காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க அரசியை எடுத்துக்கணும் சரியா. அதனாலதான் அதுதான் வந்து சரின்றதா ஆகுது. சரி இப்ப அடுத்தது யாரெல்லாம் புதிரே பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் புதிரே பண்ணுங்க. அப்படியே ஆசிஷ் மீண்டும் திரைய பகிருங்க. அப்படியே புதிரே பண்ணுங்க. யாரெல்லாம் விளையாடணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாம் கூகுள் மீட்டுக்கு வந்துருங்க, அதுல விளையாடுங்க. யாரெல்லாம் கூகுள் மீட்டுக்கு வர போறீங்க, யாரெல்லாம் புதிர் பண்ண போறீங்க? நான் கூகுள் மீட்டுக்கு வரேன். சரி சரி அப்படின்னா அப்ப வேற யார் புதிர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ புதிர் பண்ண போறீங்கன்னா இதுல டீம்ஸ்லயே பகிர்ந்துட்டு புதிரை வந்து ஆரம்பிச்சிடலாம். யாரெல்லாம் புதிர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ லேக்காவோட சேர்ந்துக்கோங்க. விளையாடணும்னு நினைக்கிற